தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் DLED 508 கோர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் இன்னைக்கு மார்ச் 15ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்துட்டு செட் ஏக்கான MCQs கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம அதில் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு 508க்கான மெட்டீரியல் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு ஒரு 7 கொஸ்டின் வரையும் அதில் கேட்டிருக்காங்க. அதே போல் 509 மற்றும் 510க்கான மெட்டீரியல் நம்ம ஏற்றிருக்கோம். அது வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ் தகவல் சேனல் போயிட்டு பிளேலிஸ்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா DLED தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை வந்துட்டு போய் நீங்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளலாம். இது வந்து செட் ஏக்கான கொஷின் வித் ஆன்சரோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தடுத்து நம்ம செட் பி செட் சி கிடச்சிடணும். நம்ம அதுக்கு ஆன்சரையும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். பார்ட் 1 பகுதி 1 இதில் வந்துட்டு மொத்தம் 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கேட்டிருப்பாங்க. 10 × 2 = 20 மார்க்ஸ். மொத்தம் வந்துட்டு ஒரு கேள்விக்கு சரியான பதில் இருந்துச்சுன்னா 2 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. பொதுவாக அந்த கொஷின் வந்துட்டு ஜென்ரலாக தான் இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் எல்லா ஆசிரியர்களும் வந்துட்டு இதில் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். 1வது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்? ஆப்ஷன் ஏ தியேட்டர், ஆப்ஷன் பி ரங்கோலி, ஆப்ஷன் சி வுட் ஒர்க், ஆப்ஷன் டி ஓரிகாமி. பின்வரும் எது நிகழ்கலையின் கீழ் வருகிறது? ஆப்ஷன் ஏ நாடகம், ஆப்ஷன் பி ரங்கோலி, ஆப்ஷன் சி மரவேலை, ஆப்ஷன் டி ஓரிகாமி. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தியேட்டர் நாடகம். 2வது கொஸ்டின், விச் குரூப் பிலாங்ஸ் டு விஷுவல் ஆர்ட்ஸ்? ஆப்ஷன் ஏ பெயிண்டிங், டான்ஸ், வுட் ஒர்க், ஆப்ஷன் பி சிங்கிங், பப்பட், டிராயிங், ஆப்ஷன் சி ரங்கோலி, கிளே ஒர்க்கு, ஸ்கல்ப்சர், ஆப்ஷன் டி ஓரிகாமி, போட்டோகிராஃபி, மியூசிக். பின்வரும் எந்த குழு பார்வை காட்சி கலையினை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ ஓவியம், நடனம், மரவேலை, ஆப்ஷன் பி பாடுதல், பொம்மலாட்டம், வரைதல், ஆப்ஷன் சி ரங்கோலி, களிமண் வேலை, சிற்ப வேலை, ஆப்ஷன் டி ஓரிகாமி, நிழற்படம் எடுத்தல், இசை. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரங்கோலி, கிளே ஒர்க், ஸ்கல்ப்சர். தமிழ்ல பார்த்தீங்கன்னா ரங்கோலி, களிமண் வேலை, சிற்ப வேலை. 3வது கேள்வி, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் த vastness of horizontal line? ஆப்ஷன் ஏ கிளவுட், ஆப்ஷன் பி ரோடு, ஆப்ஷன் சி மவுண்டைன்ஸ், ஆப்ஷன் டி பில்டிங்ஸ். பின்வரும் எந்த ஒன்று கிடைமட்ட கோட்டின் எல்லையற்ற வரம்பினை சுட்டி காட்டுகிறது? இதற்கான 4 விடை கீழே கொடுத்துருங்க. ஆப்ஷன் ஏ மேகம், ஆப்ஷன் பி சாலை, ஆப்ஷன் சி மலைகள், ஆப்ஷன் டி கட்டடங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரோடு, பி சாலை. 4வது கேள்வி, வாட் டைப் ஆஃப் ஹெல்த் from the following develop the skills of problem solving? 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ பிசிக்கல் ஹெல்த், ஆப்ஷன் பி சோசியல் ஹெல்த், ஆப்ஷன் சி ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஆப்ஷன் டி மென்டல் ஹெல்த். பின்வருவனவற்றில் எவ்வித ஆரோக்கிய பிரச்சனையை தீர்க்கும் திறனை வளர்க்கிறது? ஆப்ஷன் ஏ உடல் ஆரோக்கியம், ஆப்ஷன் பி சமூக நலம், ஆப்ஷன் சி ஆன்மீக நலம், ஆப்ஷன் டி மனநலம். இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சோசியல் ஹெல்த், பி சமூக நலம். 5வது கேள்வி, which of the following category of person need more proteins to build their body? 4 விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ growing children, ஆப்ஷன் பி காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஆப்ஷன் சி காலேஜ் கோயிங் பாய்ஸ், ஆப்ஷன் டி ஹார்ட் ஒர்க்கிங் லேபர்ஸ். பின்வரும் எந்த வகை மனிதர்களுக்கு அவர்களின் உடலை கட்டமைப்பிக்க அதிக புரதம் தேவைப்படுகிறது? நம்ம வந்துட்டு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த கொஸ்டின் வந்துட்டு நம்ம ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிவிடலாம். வளரும் குழந்தைகள் அப்படிங்கிறது வந்துட்டு சரியான விடை, அதாவது growing childrens. 6வது கேள்வி, which one of the following postural deformity is sideward deviation of the spine with shoulder, low and hip high on one? இதுக்கான 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாக் நீ, ஆப்ஷன் பி ஸ்கோலியோசிஸ், ஆப்ஷன் சி ஃபிளாட் ஃபுட், ஆப்ஷன் டி லார்டோசிஸ். பின்வரும் எந்த தோற்ற அங்கவீனம் தோள்பட்டை மற்றும் இடுப்பு மேல் முதுகெலும்பின் பக்கவாட்டு விரலால் ஏற்படுகிறது? ஏ முட்டிக்கால் நோய், பி தண்டுவடம் சாய்ந்திருத்தல், சி தட்டையான கால், டி கீழ் நோக்கி வளைந்த முதுகுதண்டு. இதை சரியான விடை கீழ் நோக்கி வளைந்த முதுகுதண்டு. 7வது கேள்வி, which of the following element is an indicator of health environment of a school? 4 ஆப்ஷன். ஏ அவைலபிலிட்டி ஆஃப் பிளே கிரவுண்ட், ஆப்ஷன் பி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஆஃப் த டீச்சர், ஆப்ஷன் சி ஆர்கனைசேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங், ஆப்ஷன் டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அயன் டேப்லெட்ஸ். பின்வரவற்றை எது ஒரு பள்ளியின் ஆரோக்கியமான சூழலை குறிக்கின்றன?
ஆப்ஷன் ஏ விளையாட்டு மைதானம் கிடைக்கும் சூழல். ஆப்ஷன் பி ஆசிரியர் நேர்மறையான படுமாக்கு மனப்பாங்கு. ஆப்ஷன் சி பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் ஏற்பாடு செய்தல். ஆப்ஷன் டி இரும்பு சத்து மாத்திரைகளை வழங்குதல். இதுதான் ஆசிரியர்களின் நேர்மறையான மனப்பாங்கு. அதாவது சரியான விடை. 8வது கேள்வி. Which among the following is the most appropriate activity under work education programming at primary level? 4 விடை கொடுத்திருக்காங்க. அதே போல தொடக்கப்பள்ளி அளவில் வேலை கல்வி திட்டத்துக்கான மிகவும் பொருத்தமான செயல்பாடு பின்வருவன எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர்கனைசிங் நேச்சர் வாக் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் நெய்பர்ஹுட் ஏரியா. அதாவது ஆப்ஷன் ஏ அருகிலுள்ள பகுதிக்கு மாணவர்களை இயற்கை நடைசெல்ல ஏற்பாடு செய்தல். 9வது கேள்வி. It's preferred to involve students in various group activity because this dash. மாணவர்களை பல்வேறு குழு செயல்பாடுகளில் ஈடுபட வைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஏனெனில் இதுக்கான சரியான விடை மாணவர்களிடையே குழு ஒற்றுமையை வளர்க்கிறது. சரியான விடை ஆப்ஷன் சி டெவலப்ஸ் டீம் ஸ்பிரிட் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். 10வது கேள்வி கடைசி கேள்வி. which of the following activity is most appropriate to community service? இதுக்கு 4 ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா சுத்தம் பற்றிய பிரச்சாரத்தில் பங்கு பெறுதல். அதாவது பார்ட்டிசிபேட்டிங் இன் கிளீனினஸ் டிரைவ். இதுதான் சரியான விடை. இந்த 10 கேள்விக்கான சரியான விடையை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதில் நீங்கள் எழுதினா உங்களுக்கு 20 மதிப்பெண்கள் முழுமையாக கிடைக்கும். இந்த வீடியோ வந்துட்டு டிஎல்எட் பயிலக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது செட் ஏக்கான ஆன்சரு. அடுத்து வந்து செட் பி செட் கிடைச்சோன்னா நம்ம அப்டேட் பண்ணுறோம். அடுத்து செட் பி செட் சியில் வந்துட்டு ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஆன்சரை வைத்து கூட உங்களோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்து நீங்கள் உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. இந்த வீடியோ கொடுத்த கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எஜுகேஷன் சம்பந்தமாக நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டைரக்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.